என் அன்பு பிள்ளையே, இன்று உனக்கு குறி சொல்ல இந்த தாய் வந்திருக்கின்றேன். ஆம் என் தங்க பிள்ளையே, என் வாழ்க்கையில் என்னதான் நடக்கப் போகிறது, எனக்கு என்னதான் கிடைக்கப் போகிறது தாயே என்று நீ தினமும் தெளிவில்லாமல் என்னிடம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னிடத்தில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி குறி சொல்ல வந்திருக்கின்றேன். இதை கேட்கும் முன்பு நான் உனக்கு சில உத்தரவுகளை கொடுக்கின்றேன். ஏனென்றால் இதை நீ அறிவுரையாக கேட்டால் இந்த தாய் சொல்வது உனக்கு புரியாது, அதுபோல உனக்கு இது நடக்கவும் செய்யாது. என் பிள்ளையே, நான் இந்த வாக்கினை சொல்லும் பொழுது நீ உன் கண்களை மூடி என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் தாயே என்று கேட்க வேண்டும். என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் தாயே என்று நீ நம்பிக்கையோடும் முழு மனதோடும் அதனை கேட்க வேண்டும். சத்தமான இடத்தில் இந்த வாக்கினை நீ கேட்கக்கூடாது. அமைதியாக உட்கார்ந்து இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தாய் சொல்வது உனக்கு புரியும். அதை போலவே நீ கடைபிடித்து வந்தால் நீ நினைத்த காரியத்தையும் உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் இந்த தாய் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, தாய் சொல்லக்கூடிய கட்டளைகளை நீ ஏற்றுக்கொள்கின்றாய் என்றால் மட்டும் இந்த பதிவினை நீ ஏற்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இரைச்சலாக இருக்கக்கூடிய இடத்தில் மற்றவர்களிடம் பேசிக்கொண்டு இந்த வாக்கினை நீ கேட்பாயானால் இதனை நீ கேட்க வேண்டாம். ஏனென்றால் நான் உனக்கு தரக்கூடிய வாக்கு தெய்வ வாக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். நான் சொல்லும்படி கேட்டால்தான் உனக்கு அது புரியும். அப்படி இல்லை என்றால் உனக்கு அது புரியாது அல்லவா? எந்த ஒரு பலனையும் இந்த வாக்கு உனக்கு கொடுக்காது அல்லவா? உன் தாய் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் நான் உன்னிடம் சொல்லப் போகிறேன். அது உன் வாழ்வில் நாளை நடக்கலாம், அல்லது ஒரு வாரத்திலோ அல்லது ஒரு மாதத்திலோ கூட நடக்கலாம். ஆனால் இந்த தாய் சொல்வது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை நீ மறந்துவிடாதே. இந்த தாயினுடைய சத்திய வாக்காக இது இருக்கின்றது. நான் இதனை உனக்கு சொல்லுவதற்கு காரணம், நீ கண்ணீர் விட்டு அழுவதால் எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்குமா நடக்காதா இது போன்ற கேள்விகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதற்கான பதில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் இப்போது நான் உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன். உனக்குள் 1000 கேள்விகளும் குழப்பங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வருகின்றாய். இந்த மன நிம்மதியை உனக்கு கொடுத்து நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றாயோ, எல்லாவற்றையும் உன்னிடத்திலே சொல்லிவிடுகின்றேன். அதுபோல இந்த பதிவினை நீ கேட்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த நேரம் என்னுடைய வாக்கினை நீ கேட்க தொடங்கியிருப்பாய். அப்படி உனக்கு நல்ல நேரம் துவங்கவில்லை என்றால் நான் உன்னுடைய வீட்டிலே இல்லை என்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது. இதையெல்லாம் இந்த வாக்கின் மூலமாக உனக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் அன்பு பிள்ளையே, கண்களை மூடி இந்த வாக்கினை நீ கேட்க தயாராகி விட்டாயா? இந்த தாய் உனக்கான விஷயத்தை சொல்கிறேன் கேள். சில விஷயங்களில் நீ ஆழமாக யோசிக்கின்றாய், ஏமாறுகின்றாய், பயம் கொள்கின்றாய். அதே போல மற்றவர்களுக்காக, அதாவது உன் பேச்சை கேட்காமல் உன் வார்த்தைகளுக்கு கடுகளவு கூட மதிப்பு கொடுக்காமல் இருப்பவர்களுக்காக நீ அழுவதையெல்லாம் சுத்தமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன் தாய்க்கு அது பிடிக்கவில்லை. ஒருவர் ஏமாறுகிறார், ஒருவர் துரோகம் செய்கின்றார்கள் என்றால் அதனால்தான் அவர்களை எல்லாம் உன்னிடத்திலே நான் காட்டி கொடுத்தேன். இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் என்று.
ஆனால் நீ என்ன செய்கிறாய்? ஏமாற்றுகிறவர்களுக்கும் துரோகம் செய்கிறவர்களுக்கும் உன் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றாய். இப்படி நடந்து விட்டதே, எனக்கு இப்படி செய்து விட்டார்களே என்று அதையே நினைத்து அழுகிறாய். என் தங்கமே, அதை நினைத்து எதற்காக நீ வருத்தம் கொள்கின்றாய்? அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றுதான் அவர்களை விரட்டிவிட்டேன். ஆனால் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று நீ அழுது கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது உன்னை ஒரு கஷ்டத்தில் இருந்து காப்பாற்றி இருக்கின்றேன். அந்த கஷ்டத்தையே நீ நினைத்து நினைத்து அழுவாயா? அதைத்தான் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் கண்ணீர் விடுவதை நிறுத்து. இனி ஒருபோதும் கண்ணீர் விட வேண்டும் என்று நீ நினைக்காதே. உனக்கான விஷயத்தை நான் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையை மட்டும் நீ எப்பொழுதும் வைத்திருந்தால் போதும். உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். எனக்கு என் வாழ்க்கையில் நல்லது செய்ய என் தாய் இருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி எனக்கு கெட்டது நடக்கும்? எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது வேண்டுமானால் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் இதுதான் எனக்கு நல்லது என்பதை நான் புரிந்து கொள்வேன் என்ற மனநிலையில் நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு நடந்த விஷயங்கள் இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய எதிர்காலத்துக்கு இதுதான் நல்லது என்பதை நீ புரிந்திருக்க வேண்டும் அல்லவா? உன் தாய் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு எப்படி கெட்டது நடக்கும்? கெட்ட மனிதர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று கொஞ்சமாவது நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உன் வாழ்க்கையில் அனைத்துமே இழந்துவிட்ட பிறகு உன் உறவு உன்னிடத்திலே பேசவில்லை, உன் உறவு உன்னை விட்டு பிரிந்துவிட்டது என்று கூறுகிறாய் அல்லவா? ஏன் விலகிவிட்டது? உனக்கு துரோகம் செய்தவர்கள் ஏமாற்றினார்கள், கஷ்டத்தை கொடுத்தார்கள், வஞ்சகத்தை செய்தார்கள். அவர்களை தானே உன்னிடத்தில் இருந்து நான் விலக்கி வைத்திருக்கிறேன். ஆனால் நீயோ எனக்கு உறவு வேண்டும் என்று ஏமாற்றக்கூடிய நபரை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றாய். என் அன்பு பிள்ளையே, ஏமாற்றக்கூடிய நபர் உன் வாழ்க்கையில் வந்தால் கடுகளவு கூட சந்தோஷம் கிடைக்காது. வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு நீ அடிமையாகத்தான் வாழ வேண்டும். அடிமையாக வாழக்கூடிய தங்கப்பிள்ளையின் வீட்டில் இந்த தாய் ஒருபோதும் இருக்க மாட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே. அதைத்தான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி புரிய வைத்து கொண்டு இருக்கின்றேன். என் குழந்தையே, அடுத்தவர்களிடம் கையேந்தும் அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதுதான் இந்த தாயின் ஆசை. எப்பொழுதும் இந்த தாயின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எது இழந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், உயிரே போகக்கூடிய நிலை இருந்தாலும் நம் தாய் நம்மை மீட்டெடுப்பாள் என்ற தைரியத்தை உனக்குள் வைத்திருக்க வேண்டும். அப்படி தைரியத்தை நீ வளர்த்து கொண்டு விட்டால் உயிர் போகும் நிலை வந்தால் கூட இந்த தாய் உன்னை மீட்டெடுக்க ஓடி வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. ஏனென்றால் நீ சர்வ சாதாரணமான பிள்ளை கிடையாது. இந்த தாயின் வரம் பெற்ற பிள்ளை என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த நிலையில்லா செல்வத்தையும் செழிப்பையும் பொய்யான உறவுகளையும் நம்பி உன்னுடைய தாயை நீ இழந்து விடாதே. ஏனென்றால் இப்பொழுது நீ அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், நீ எப்பொழுதும் அழுகக்கூடாது என்று. என் அன்பு பிள்ளையே, பொய்யான உறவு எது, நல்ல உறவு எது, நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று உன்னிடத்திலே ஏற்கனவே எச்சரிக்கைகளையும் நான் கொடுத்து விட்டேன். அவர்களை அடையாளப்படுத்தியும் காட்டிவிட்டேன். அது மட்டுமல்ல, உனக்கு பிரச்சனைகளில் இருந்து, துரோகங்களை செய்பவர்களில் இருந்தும் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இனி ஏமாறாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் உன்னிடத்திலே நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அதனால் நீ கவனமாக இரு. உன்னிடத்தில் பலவீனமான ஒரு விஷயமும் உண்டு. அதை நீ கொஞ்சம் திருத்திக் கொள்ள வேண்டும். யார் உன்னை விட்டு சென்றார்களோ அவர்களை எண்ணி நீ ஒருபோதும் கண்ணீர் வடிக்காதே.
அவர்களுக்காக வருந்தியும் நீ நிற்காதே. உன்னை விட்டு விலகிச் சென்ற அந்த போலியான உறவுகளுக்கு, உனக்கு துரோகம் செய்த அந்த உறவுகளுக்கு, உன்னை ஏமாற்றியவர்களுக்காக, உன்னை நினைத்து கடுகளவு கூட கண்ணீர் வடிக்காத அந்த கல் நெஞ்சம் பிடித்த உறவுகளுக்காக நீ உட்கார்ந்து 1 மணி நேரம் அழுகிறாய் என்றால் உன் வெள்ளந்தியான மனம் எத்தனை வருத்தமடைய செய்கிறது? என் அன்பு பிள்ளையே, இப்படிப்பட்ட கலியுக காலத்தில் இப்படியும் நீ இருந்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை என்ன ஆவது? என் அருகிலே அமர்ந்து நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றாய்? நான் உன் இல்லத்தில் இருந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால் இனியும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளாமல் ஏமாறக்கூடிய உறவு, துரோகம் செய்யக்கூடிய உறவு, அடுத்தவர் மீது விருப்பம் கொண்ட உறவு, உனக்கு உன் வார்த்தையை ஒரு கடுகளவு கூட மதிக்காத அந்த உறவையெல்லாம் தேடிக்கொண்டு நீ இருக்காதே. என் அன்பு பிள்ளையே, அவர்களை எல்லாம் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்யாதே. உன்னிடத்திலே அன்பு இல்லாதது, பொறாமை பிடித்தது, உன்னுடைய நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாததை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு வைத்திருந்தால் உன் வாழ்க்கையில் எப்போதுமே உனக்கு முன்னேற்றம் கிடைக்காது. அதைத்தான் உன் தாய் உன்னிடத்திலே சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனாலும் உன்னிடத்திலே பிடிவாத குணம் இருக்கிறது அல்லவா? அந்த பிடிவாதத்தை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும். உன்னுடைய எதிர்காலத்தை மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும். யார் யார் என்னென்ன தவறுகள் செய்தார்களோ அதற்கான தண்டனைகளை எல்லாம் இந்த தாயின் கையால் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். அவர்களுக்கு தண்டனை உடனே கிடைக்குமா, எப்போது கிடைக்கும் என்றெல்லாம் நீ யோசித்து கொண்டு இருக்க வேண்டாம். அதை இந்த தாயின் கைகளில் ஒப்படைத்து விட்டு இனி உனக்கான எதிர்காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் நீ யோசிக்க வேண்டும். இது என்னுடைய சத்திய வாக்கு. உனக்கு எந்த வகையிலாவது இந்த தாய் வந்து உதவி செய்து கொண்டே இருப்பேன். அது உன்னுடைய பண பிரச்சனையாக இருந்தாலும், தொழில் பிரச்சனைகளாக இருந்தாலும், வேலை சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், உன்னுடைய உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உன் தாய் நான் சரி செய்து கொடுப்பேன். உனக்காக உதவி செய்ய இந்த தாய் இருக்கும் பொழுது நீ எதற்காக வருந்த வேண்டும்? என் தங்கமே, உனக்காக உன் தாய் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்ற உணர்வு உன்னிடத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, என் தாய் எனக்காக எல்லா விஷயங்களையும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பார் என்று முழு மனதோடு நம்பிக்கையோடு நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும். உனக்கு பார்த்து பார்த்து இந்த தாய் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உனக்காகத்தான். அது மட்டுமல்ல என் தங்கமே, இன்றிலிருந்து உனக்கு பிடித்த விஷயங்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகிறேன். என் மீது கடுகளவு நம்பிக்கை வைத்தால் போதும். உனக்கு மலையளவு மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுவேன். என் அன்பு பிள்ளையே, உன்னை நடுத்தெருவில் நிர்கதியாக நிற்க வைத்தவர்களை இந்த தாய் ஒருபோதும் சாதாரணமாக விட்டுவிட மாட்டேன். உனக்கு எப்பொழுதெல்லாம் மனதில் வலிமை குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த தாயினை மனதில் நினைத்துக்கொள். உனக்கு 1000 மடங்கு மனதில் வலிமை பெருகும் என்பதை மறந்து விடாதே. நான் உன்னுடன் வந்து உனக்கு எப்பொழுதும் வெற்றியை கொடுப்பேன். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதுபோல என் தங்க பிள்ளையே, எங்கு சென்றாலும் இந்த தாயை மனதில் நினைத்து கொண்டு எல்லா விஷயங்களையும் நீ செய்ய தொடங்கு. உனக்கு துன்பமான சூழ்நிலையிலும் இன்பம் வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தாயானவள் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமே சாதகமாக தான் நடக்கும் என்பதை நீ புரிந்துகொள்.
இந்த தாய் உனக்கு வழித்துணையாக வருகிறேன். நான் உனக்கு நல் வழித்துணையாக இருந்து உன்னுடைய வழிகளில் எல்லாவற்றையும் உனக்கானதாக மாற்றி கொடுக்க போகிறேன். அதனால் நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். என் அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த தாயினிடம் நிச்சயமாக நிறைவேறத்தான் போகிறது. இதற்கு முன்பு எதற்கெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்கெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து நீ பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளில் இந்த தாய் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய். இந்த தாயின் மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகின்றேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகின்றது. நம் தாய் வாக்கு கொடுத்து விட்டால் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு அப்படிப்பட்ட நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாய் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இது இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகின்றது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே போல உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு வரவிடாமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அல்லவா? அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய ஒட்டுமொத்த மௌனத்தையும் பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கு, உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து போகும் அல்லவா? அதனால்தான் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் சற்று அதிகமாக தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால், அதில் வெற்றி கிடைக்க வேண்டும்
வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதை மறந்துவிடார். என் அன்பு குழந்தையே, எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு நல்ல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.